தலப்பாக்கட்டி ஜேக்கன்ஸ். ப்ரைஸ் எவ்வளோ? 500 400 தான். பாக்ஸை பற்றில எவ்வளோ பெருசு? இஃப்தார், மட்டன் ஹலீம், வாட்டர் தந்தூரி, சிக்கன் மந்தி, ரைத்தா, முதல் கொண்டது, நார்மல் ஷவர்மா. அவ்வளோதானா? லிஸ்ட்டே கொடுத்துருக்காங்க, படிக்கிறேன் கேளு. தலப்பாக்கட்டி குஸ்கா, மட்டன் கோலா உருண்டை 2, பரோட்டா 1, சிக்கன் வறுவல் குழம்பு கொஞ்சோன்னு, சிக்கன் 65 3 பீஸு, வாட்டர் மில்லன் இருக்கு, குலோப் ஜாமுன் 2, பேரிச்சம்பழம், ரோஸ் மில்க்கு, தலப்பாக்கட்டி இல்லை கவின்ஸு, சிக்கன் சமோசா 2, தலப்பாக்கட்டி தனி பாட்டில். ரெண்டுமே சேர்ந்து சொல்லணும். ஜேக்கன்ஸோட இஃப்தார் பாக்ஸ் 3 2 இஃப்தார் காம்போ 3 2 ஜேக்கன்ஸோட தான் நீ சொன்ன. ஜேக்கன்ஸ் இஃப்தார் காம்போ. ஜேக்கன்ஸ் இஃப்தார் காம்போ. இஃப்தார் ட்ரிங்க்ல இருந்து போயிடுவோம். இதோட பேரு நீங்க தான் அதான் சொன்னீங்க. என்ன பேர் இது? அது வந்து இஃப்தார் ட்ரிங்க். நீங்க தான் அதுக்கு முன்னாடி சொன்னீங்களே. அது குலுக்கியா? ரோஸ் மில்க் குலுக்கி. இது பேர் குலுக்கின்றாரு. இது பேர் வந்து தெரியல. குலுக்கின்னு தான் சொல்றாங்க போல. அது குலுக்கணும் பாருங்க, கீழே அடியில ஃபுல்லா ஏதோ இருக்கு பாருங்க, அதனாலதான் அது பேர் குலுக்கி. என்னடி இது? குலுக்குறோன்னு வெளியே சிந்திருங்க. இருங்க ஃபர்ஸ்ட். அப்பா வசம்ப வச்சு தேக்க. இஃப்தார் கலக்கி. ரோஸ் மில்க்லோட ஃப்ளேவர் தான் வந்து அடிக்குது. ஃபர்ஸ்ட் வந்து இந்த ட்ரிங்க்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஜேக்கன்ஸோட இஃப்தார் ட்ரிங்க். நல்லா இருக்கு. ரோஸ் மில்க்ல பழம் நறுக்கி போட்டுருக்காங்க, அவ்வளவுதான். ரோஸ் மில்க் ஆஸ் யூசுவல் ரோஸ் மில்க். அதுல வந்து நம்மளுக்கு வாட்டர் மிலனும் வேற அந்த சப்ஜா வந்து ஆட் பண்ணிருக்காங்க. நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து மட்டன் ஹலீம் வந்து ட்ரை பண்ண போறோம். ஏய்ப்பா சரியான எண்ணெயா இருக்கு, அப்படியே மிதக்குது எண்ணெயில. ஒரு வாரம் தலை சீவனம். சபா இப்பவே கண்ணை கட்டுது. ஹலீம் வந்து ஃபர்ஸ்ட் டைமா சாப்பிட்றீங்களா? இல்லை, ஆல்ரெடி சாப்பிட்ருக்கீங்க. ஓகே. ஃபர்ஸ்ட் வந்து லெமனு அதை வந்து புளிஞ்சிருவோம். ஹலீம், மட்டன் ஹலீம். லெமன் வந்து நிறைய புளிஞ்சுன்னு நினைக்கிறேன். அதோட ஃப்ளேவர் நிறைய தெரியுது. லெமனோட ஃப்ளேவர் மட்டும் தான் தெரியுது. நான் தான் சொன்னேன் புளியா. பட் இருந்தாலும் மட்டன் ஹலீம் நல்லா இருக்கு. இப்போ கடைசியாக ஒரு இடத்துல நம்ம செரிப்பரை ட்ரை பண்ணியிருப்போம். அதில் பார்த்தீங்கன்னா இந்த ஹலீமோட அந்த ஹலீம்ல இன்னும் மட்டன் ஃப்ளேவர் வந்து ரொம்ப தூக்கலாகவே இருந்துச்சு. இது ஓகே. ஆக்சுவலாக இந்த ஹலீம் அதை கம்பேர் பண்ணும்போது கம்பேர் பண்ண வேணாம், நல்லா இருக்கு. என்ன பார்க்கறது அதிகமாக இருக்கு, பட் உள்ள வந்து இல்லை. நம்ம எடுத்து நல்லா கிண்டி அப்புறம் வந்து சாப்பிடுங்க. ஹலீம், வாட்டர் தந்தூரி, வாட்டர் தந்தூரினா ஒரு பீஸ் அந்த மாதிரி இருக்கும் நினச்சோம். பட் 2 பீஸ் வந்து இருக்கு. அவங்க வந்து 2 ஸ்பூன் வைக்கும்போது தெரியும் 2 பேருக்கு தான் அப்படின்னு பண்ணுறாங்க. அவங்களுக்கு தாங்க. ஓகே. இதில் இது அது ஜேக்கன்ஸ் வந்து 3 வகை மைனஸ் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதுதான் அந்த 3 பேக்கெட் நினைக்கிறேன். ஆக்சுவலாக என்ன சொல்கிறீங்க? கரெக்ட். பச்சை, வெள்ளை, ஆரஞ்சு கிடைக்கிறதுல கூட வா. இந்த ஆஃப்டர் மீலா ஏதோ சாப்பிடுவாங்க குட்டி. ஆஃப்டர் மீல் இல்லை, அடப்பாயிலா. இது ஒரு டிரான்ஸ்போர்ட் கவரில் வச்சுருந்தா கூட எங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் என்னன்னு. டேட்ஸ் சாப்பிட்டுங்க ஃபஸ்ட்டு. டேட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஜேக்கன்ஸோட தந்தூரி வந்து சொல்லவே தேவை, பக்காவாக இருக்கும். ஓப்பனாக சொன்னான் அவன். ஆக்சுவலாக தந்தூரி அந்த சைனீஸ் ஐட்டம்ஸ் தான் வந்து ஃபேமஸ்ஸு, ரைஸு ஷவர்மாஸ்க்கு. ஸோ அவங்களோட தந்தூரி ஷவர்மா போயிடுவோம், ஒரு பைட் போயிடுவோம். ஷவர்மா எப்பயும் சாப்பிட்றது போல் கொஞ்சம் சுமாராக இருக்குது. ஏன்னு தெரியல, எனக்கு ஆறி போனதுனால என்னன்னு தெரியல. கொஞ்சம் ஃப்ளேவர் ஏதோ இல்லாத மாதிரி இருக்குது. ரைட்டாக இந்த ஸ்பைசி ஃப்ளேவர் ரைட்டாக சப்பன் இருக்குது. சுமார் தான், ரொம்ப சுமார். பேப்பர் எது சாப்பிட்டேன்னு தெரியல. ஆமாம், அந்த இது
இங்கே லைட்டாக கறி இருக்குல்ல, குப்பூஸ் கொஞ்சம் கறி இருக்குது இங்கே. அதனால அதோட அந்த ஃப்ளவர் சிப்ஸ், ரைத்தா, குழம்பா, தால்சா. இல்லை 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 இல்லை, என்னன்னே தெரில பாரு. தக்காளி சட்னி வாட அடிக்குது. நாக்குல நக்கி பார்த்தா ஒரே புளி. என்னன்னே தெரில. ஐயோ இல்லாது தக்காளி சட்னி நினைக்கிறீங்க? தக்காளி சட்னி யாரோ தோசைக்கு மடிச்சு. சட்னிலாம் இல்லை, சும்மா அரைச்சி மட்டும் வச்சுருக்காங்க. மந்தி போயிடுவோம். ரொம்ப பார்த்தீங்கன்னா மந்திலையுமே வந்து ஒரு பீஸ் கொடுக்குறாங்க. அந்த விஷயத்தில் வந்து பாராட்டணும். சேம் தந்தூரி தான். ஏமாத்திட்டாங்க. அந்த அளவு இல்லை, சும்மா நார்மலாக ஃப்ளேவர்டு ரைஸ் மாதிரி இருக்குது. அந்த புலாவ் மாதிரி இருக்குது. புலாவ் மாதிரி இருக்குது. பட் இந்த சிக்கனோட ஃப்ளேவர் தெரியுது. வெஜ்ஜு புலாவ் மாதிரி இல்லாமல் சிக்கனோட புலாவ் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஆனால் அந்த பட்டை கிராம்பு அதிகமாக வந்து அதையும் டாமினேட் பண்ணிடுது. ஒன்று தான். பட் ஓகே, ரைஸோட குவான்டிட்டி பார்த்தீங்கன்னா சொல்லி ஆகும். நல்ல ஒரு குவான்டிட்டி ஆக்சுவலாக. 2 பேர் தாராளமாக சாப்பிடலாம். அதாவது நல்ல ஒரு பீஸ் வச்சு, பெரிய தந்தூரி பீஸ், அந்த சாதாரண பீஸ் இல்லை, நல்ல ஒரு விங் பீஸ் ஆக்சுவலாக. அது இந்த பீஸ் வச்சு இவ்வளோ குவான்டிட்டி ரைஸில் வந்து கொடுக்குறாங்கன்னா அதுக்கு அப்ரிஷியேட்டபிள் ஆக்சுவலாக. நல்லா இருக்கு. வித் தக்காளி சட்னி பார்ப்போம். தம்பி போயிடு. இப்போ இந்த பட்டை கிராம்பு ஸ்பைஸ் போயிட்டு தக்காளி சட்னி சூப்பர். இல்லை இந்த இஃப்தார் பாக்ஸுக்கு ஓவராலாக 10க்கு பார்த்தீங்கன்னா ஒரு 5 கொடுக்கலாம், அவ்வளோதான். ஏன்னா இஃப்தாருக்குன்னு சொல்லிட்டு இவங்க வந்து ரெடி பண்ணது பார்த்தீங்கன்னா அந்த ஹலீம் ஒன்று உண்மையிலே பாராட்டக்கூட ஒரு விஷயம். தலப்பாக்கட்டியில் கூட அந்த ஹலீம் தரமாட்டாங்க, இவங்க கொடுத்துருக்காங்க. ஹலீம் ஓகே. மற்றபடி அவங்களோட சிக்னேச்சர் டிஷ் தான் இந்த தந்தூரி, அது ஓகே. இந்த ஜூஸ் வந்து ரோஸ் மில்க், ஆஸ் யூஸ்வல் ரோஸ் மில்க் நல்லாயிருக்கு. மித்தபடி அந்த மந்தி நாட் சாட்டிஸ்ஃபைடு ஆக்சுவலாக ஓப்பனாக பண்ணலாம். மித்தபடி எல்லாமே ஓகே. டேட்ஸுமே வெளியே இருந்து வாங்கியிருக்காங்க. அந்த அல்ஃபான்சா டேட்ஸா அது சொல்லுவாங்களே, தெரிலப்பா. டேட்ஸ் சாப்பிட்ற டேட்ஸ் நல்லா இருக்கு. அவ்வளோதான். அடுத்து தலப்பாக்கட்டி பார்த்துருவோம். தலப்பாக்கட்டி இஃப்தார் காம்போ. தலப்பாக்கட்டி தண்ணி பாட்டில் அவங்களே ஸ்பெஷலாக செய்கிற தண்ணி. அப்படிதான் ஸ்டிக்கர் ஒட்டிருக்காங்க. அப்போல்லாம் ஹோட்டலில் தலப்பாக்கட்டி, திண்டுக்கல் தலப்பாக்கட்டி பெஸ்ட் பிஃபோர் 6 month மேனுஃபேக்சரிங் டேட் அப்படின்னு போட்டுருவாங்க. ஃபஸ்ட்டு நீர் டேஸ்ட் எப்படி இருக்கு சொல்லுங்க. தண்ணியில் என்னங்க டேஸ்ட்? கவின்ஸ் ரோஸ் மில்க். இது டேஸ்டாக தான் இருக்கும். இது ரோஸ் மில்க் இல்லை, ரோஸ் மில்க். ஏன்னா ஒத்து நல்லாயிருக்கு. மில்கோட ஃப்ளேவர் அதிகமாக தெரியுது. கவின்ஸ் ரோஸ் மில்க் எல்லாம் குடிச்சிருப்பீங்க, சொல்லவே வேணாம், எடுத்து ஓரமாக வைங்க. இறந்திடு சீசே என்னென்னமோ இருக்குங்க. இங்கே சாப்பிட்றதுக்கு முன்னாடி அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்தது 2024. இதே மாதிரி ஒரு டப்பா தான். ஃப்ரூட்ஸ் சாப்பிட்றதுக்கு குச்சி வச்சுருந்துருக்கலாம். கண்டிப்பாக அது நல்லா இருக்காது. ஏன்னா நம்ம வாங்கின டைம் வேறு, நம்ம சாப்பிட்ற டைம் வேறு. போன வாட்டி பாரு, அந்த வாட்டியும் தண்ணி பழம்ன்றது ஓகே தான், பட் இனிக்கவா செய்யணும். தண்ணி மட்டும்தான் இருக்குது, அதை கடிக்கும் போது இனிக்கவும் இல்லை. அவன் கொடுத்த டைம் நீ சாப்பிட்ணும். நீ ஒரு டைம் வாங்கிட்டு சாப்பிட்டேன்னா அப்படி தான் இருக்கும். ஓகே, ஸ்டார்டிங் வித் டேட்ஸ். நடுதான் போதும். நல்லா ஒரு ஃப்ளஷ் அதிகமாக இருக்க மாதிரி இருக்குது, நல்லா பெருசாக இருக்குது. அடுத்து போவோம். ஃபஸ்ட்டு வந்து மட்டன் கோலா உருண்டை. கரெக்டாக மட்டன் கோலா உருண்டை கரெக்டு தான். அதே மாதிரி தான் இப்போ ஜேக்கன்ஸில் வந்து நான் சொன்னது தான். அதாவது எப்படின்னா அவங்களோட சிக்னேச்சர் டிஷ்ஷு அந்த தந்தூரி, அந்த அது என்னது ஷவர்மா. ஸோ அதே மாதிரி இவங்களோட சிக்னேச்சர் டிஷ் வந்து இந்த மாதிரி பிரியாணி, கோலா உருண்டை, இதிலலாம் அவங்க சிக்னேச்சர் டிஷ் தான் ஆக்சுவலாக. ஸோ இதெல்லாம் நம்ம குறைய சொல்ல முடியாது, நம்ம யோசிச்சு பார்த்தாலும் கூட சொல்ல முடியாது ஆக்சுவலாக. ஒத்து தான், இதை ஒத்துக்கிறேன்ப்பா. சிக்கன் சமோசா ஒன்றும் இல்லை, மொத்தம் 2 கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து 2 வேணாம், 1 சாப்பிட்டு போவோம். நல்லா
சிக்கன் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே மசிச்சு ஸ்டஃப் பண்ணி நல்லா கொடுத்துருக்காங்க. இது நல்லா இருக்கு. சிக்கனோட ஃப்ளேவரோட அந்த மசாலாவோட ஃப்ளேவர் தான் எனக்கு ரொம்ப அதிகமாக தெரியுற மாதிரி இருக்குது. ஏன்னா சிக்கன் வந்து நல்லா மசாலாவோட நல்லா கிரைண்ட் பண்ணி ஸ்டஃப் பண்ணியிருக்காங்க. ஆனால் நம்ம நார்மலாக சாப்பிட்ற சமோசாவோட இது ஒரு மாதிரி வித்தியாசமாக தான் இருக்குது. கொஞ்சம் அந்த சிக்கனோட டெக்ஸ்சர் இல்லாத கொஞ்சம் எப்படி சொல்கிறது, கொஞ்சம் அரைவரை அரைச்சிருந்தா அந்த சிக்கனோட பீஸ் தெரிஞ்சுக்கும், கொஞ்சம் சாப்பிடும்போது கொஞ்சம் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்திருக்கும். சாப்பிடும்போது நல்ல ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்திருக்கும். சரி சிக்கன் சமோசா சாப்பிட்றோம் அப்படி. இது சாப்பிடும்போது சிக்கன் சமோசா வெளியே போய் ஆட்டி கொடுத்தா தெரியாது. ஆனால் இது நார்மல் சமோசான்னு சொல்லி கொடுத்தோன்னா சூப்பராக இருக்குது. நார்மல் சமோசான்னு சொன்னால் எந்த கல்லில் வாங்கினீங்க கேட்பாங்க. சிக்கன் சமோசானா இது சிக்கன் சமோசாவா அப்படின்னு கேட்பாங்க. பரோட்டா போயிடுவோம். ஒரே ஒரு பெரிய சைஸ் பரோட்டா. சைஸை பாருங்க, அடி இம்புட்டு பெருசாக இருக்குங்க. பரோட்டா வந்து ஃபஸ்ட்டு வெறும் பரோட்டா சாப்பிடுவோம். நான் சொல்லிட்டேன் அவங்களோட சிக்னேச்சர் டிஷ்ஷு. எப்பயுமே இந்த பரோட்டா, இந்த பிரியாணி, இந்த கோலா உண்டெல்லாம் அவங்கள குறைய சொல்லவே முடியாது. தலைப்பகட்டியை நீங்கள் எடுத்துகிட்டு வந்தாலும் முடியாது, பார்த்துக்கோங்க. பிரியாணி கோலா உண்டை தெரியும், பரோட்டா தெரியும். பரோட்டாமே அவங்களோட சிக்னேச்சர் எப்படி சொல்கிறது, ஆஸ் யூஸ்வல் அவங்க எப்பயுமே பண்ணுற ஒரு விஷயம். இது என்ன குழம்பு? சிக்கன் வறுவல் குழம்பு. வறுவல் குழம்பு உள்ள பீஸ் இருக்குப்பா, சூப்பர்பா. நல்லா சிக்கன் வறுவல் குழம்புல போட்டு டிப் பண்ணி நல்லா இருக்கே. சிக்கன் வறுவல் குழம்புல பார்த்தீங்கன்னா மொத்தம் ஒரு நிறையவே பீஸ் இருக்குது. இந்த இதெல்லாம் பீஸ் தான். இந்த பீஸ் எடுத்து பொட்டாக்குள்ள வச்சு இருங்க வரேன். சியர்ஸ். தரமாக இருக்கும். ஆனால் இவ்வளோ நல்லா இருக்கும்னா நினைக்கிறேன். குழம்புல நம்ம கிரேவி வச்சா அப்படி இருக்கும். சிக்கன் கிரேவி, ஈரல் கிரேவி மாதிரி இருக்கும். பார்க்க வெறுமாவே சாப்பிடலாங்க. செம்ம ஒருத்து ஆக்சுவலாக. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சிக்கன் 65 3 பீஸ் இருக்குன்னாங்க. எண்ணி பார்க்குறேன். ஒரு பீஸு என்னங்க இது தோல். இது ஒரு பீஸ், இது ஒரு பீஸு, இங்கே ஒரு பீஸு. சிக்கன் வந்து ஒருத்து தான். பெரிய கடையெல்லாம் போய் நம்ம அவங்க டேஸ்ட்டில் காம்ப்ரமைட்டே பண்ண மாட்டாங்க. இதுவும் நல்லா இருக்குங்க. நம்ம எல்லாருமே தலப்பா கட்டிக்கு வந்து போயிருப்போம் எல்லாருமே வந்து. ஸோ அங்கே கிடைக்கிற சேம் போன்லெஸ் நைஸ். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா மெயின் கோர்ஸ் ஆக்சுவலாக வந்துருக்கும். குஸ்கா. இது வந்து குஸ்கா. ஆனால் அப்படி தான் அவங்களும் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நார்மலாக சிக்கன் போட்டு பண்ணுற தம்பு தான், பட் பீஸ் மட்டும் இருக்காது. அதனால் இது வந்து குஸ்கா. நம்ம நார்மல் கடையில் பார்த்தீங்கன்னா பீஸே போடாமல் குக் பண்ணுவாங்க, குஸ்கான்னு சொல்லுவாங்க. இவங்க வந்து பீஸ் போட்டு தம் பண்ணிட்டு வெறும் ரைஸ் மட்டும் கொடுத்தா குஸ்கான்னு சொல்லி கொடுப்பாங்க. மற்றபடி இது வந்து வெஜ்ஜு கிடையாது. இந்த குஸ்கா நான்வெஜ் குஸ்கா தான் அது பேர். குஸ்காவே இந்த டேஸ்ட் இருக்கே. ஆஃப்டர் அ லாங் டைம் தலப்பா கட்டியோட சீரக சம்பா அந்த நான்வெஜ் குஸ்கா, அதாவது பீஸ் போட பிரியாணி சேம் தான். ஸோ அவங்களோட அந்த சீரக சம்பா ரைஸ் வேறு லெவல். குஸ்கா எவ்வளோ டேஸ்ட் தர முடியும்னா அது தலைப்பாக்கட்டி மட்டும்தான். இதே இது பீஸ் இருந்தால் இன்னும் டேஸ்ட் ஆகும். சிக்னேச்சர் ஆஃப் த கோர் அவங்க அதில் பிரியாணியில். அதுவும் இந்த சிக்கன் வறுவல் குழம்பு, வறுத்த குழம்பா ஏதோ வறுவல் குழம்புங்க. இல்லையே ஊற்றி பரட்டி பக்கா கடைசியாக தான் வந்தார் விநாயக். அந்த மாதிரி கடைசியாக தான் எடுத்தோம் ஜாமுன். நீங்கள் ஸ்வீட்லாம் முன்னாடியே சாப்பிட்ருக்கோம். இல்லை கடைசியாக தான் சாப்பிடணும். சரி ஓகே. இது என்ன அவங்களே ரெடி பண்ணுறதா என்ன? பிக்கும் போதே ஏதோ ஓடுது உங்களுக்கு. ஜீராவா? அவ்வளோதான். தலைப்பாக்கட்டியோட முஃப்தார் பாக்ஸ் 404 ரூபா இதோட ப்ரைஸு. ஜிஎஸ்டியோட ஜிஎஸ்டி இல்லாமல்னா 385 ரூபா ப்ளஸ் ஜிஎஸ்டி 404 ரூபா. ஒருத்தா இல்லையா? 404 ரூபா ஒருத்து தான். ஒரே ஒரு மைனஸு இந்த ஃப்ரூட்டு. ஸோ அது சொல்லி ஆகணும். இந்த ஃப்ரூட் வந்து இந்த மாதிரி கட் பண்ணி போடுறதுனால அது ஒரு ஸ்மெல் அடிக்கும். ரொம்ப நாள் கழிச்சு நீங்கள் சாப்பிட்றீங்கன்னா அதனால் உடனே சாப்பிட்ருங்க. அவ்வளோதான், அதான் பெஸ்ட்டு. மித்தபடி என்னையை பொறுத்த வரைக்கும் ஜேக்கன்ஸாக தலைப்பாக்கட்டியான்னு கேட்டால் உங்களுக்கு வந்து இந்த தந்தூரி ஐட்டம்ஸு இல்லைன்னா அந்த ஹலீமு
வேற என்ன அந்த மந்தி பிரியாணி, அதெல்லாம் வந்து மந்தி பிரியாணி ஓகே மந்தி பிரியாணி தான் அது. நம்புவோம், நம்பிக்கை தான். நம்பாட்டியும் அதான் நெசம். ஓகே, அந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணணும் அப்படின்னா ஜேக்கன்ஸோட அந்த 500 இஃப்தார் பாக்ஸ், அது ப்ரைஸ் தான் கொஞ்சம் ரொம்ப அதிகமாக இருக்கு மாதிரி இருக்கு எனக்கு. ஒத்துக்கிறேங்க, விடுங்க, இதுதான் பெஸ்ட்டு. இது டேஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா தலப்பாக்கட்டி அடிச்சுக்கவே முடியாது. மதுரைக்குள்ள யார் வேணால் கடையை போடுங்க, இவங்களோட சிக்னேச்சரை உங்களால் பீட் பண்ணவே முடியாது, ஓப்பனாக சொல்கிறேன். ஸோ இவங்க தான் வந்து பெஸ்ட்டு ஆக்சுவலாக. இஃப்தார் பாக்ஸ் இவங்களோட ஐட்டம் சொல்லிட்டோம். நீங்கள் வந்து அந்த மாதிரி ஹலீமு இல்லை வேறு ஏதாவது தந்தூரி ஐட்டம்ஸு இல்லை அவங்களோட அந்த ஓன் ட்ரிங்க் அது நல்லா இருந்துச்சு. ரோஸ் மில்க் வந்து அவங்களாவே பண்ணது, அது ஒரு விஷயம் பாராட்ட வேண்டியது. அதெல்லாம் ட்ரை பண்ணால் அதை சாப்பிடுங்க, இல்லைனா இதை வாங்கி சாப்பிடுங்க. ரெண்டையுமே வாங்கி சாப்பிடுங்க. ப்ரைஸ் வந்து இது வந்து 404 ரூபா, 400 ரூபா, அது வந்து 500 ரூபா, 100 ரூபா எக்ஸ்ட்ரா போட்டால் 100 ரூபா எக்ஸ்ட்ரா போடலாம் இது. ஆனால் அது வந்து குவான்டிட்டி வைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாவே அதிகமாக இருந்துச்சு. 2 பேர் தாராளமாக சாப்பிட்லாம். குவார்ட்ரு தந்தூரி வந்து 2 பீஸ் கொடுத்துட்றாங்க, திருப்பி மந்தியுமே 2 பேர் சாப்பிட்லாம். ஸோ டேட்ஸ் 2 இருந்துச்சு, அதுவே ஒரு ஷாக் எங்களுக்கு. அது போக ஹலீம் வந்து நல்லா டப்பாக நிறையா சொன்னாங்க. ஸோ 2 பேர் தாராளமாக சாப்பிட்லாம். இது ஒரு ஆள் வந்து சாப்பிட்லாம், ஒரு ஆள் வந்து ஃபுல்லாக சாப்பிட்றலாம், அது ஓகே. ஸோ உங்களோட விருப்பம் தான். எனக்கு எப்படின்னா ஃபுட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து அமௌண்ட்டு போடுறோம், ஸோ அதோட டேஸ்ட் வைஸ் பார்ப்பேன் நான். ஸோ வந்து கண்டிப்பாக எனக்கு தலப்பாக்கட்டி பிடிச்சிருக்கு. ஜேக்கன்ஸ் பிடிக்கல என்கிட்ட அப்படிலாம் கிடையாது. ஜேக்கன்ஸ் வந்து இதையும் கம்பேர் பண்ணும்போது எனக்கு இது பிடிச்சிருக்கு. உங்களோட சாட்டிஸ்ஃபேக்ஷன் எப்படின்றது தெரியல. இது என்னோட முழுக்க தனிப்பட்ட கருத்து. அண்ணன் எஸ்டிஆர் சொல்கிற மாதிரி தனிப்பட்ட கருத்து, அவ்வளோதான். குவான்டிட்டினா அது, குவாலிட்டினா இது, அவ்வளோதான். இது எப்படி திடீர்னு டிஆர் மாதிரி பேசிட்டு இருக்காரு. நீங்கள் எஸ்டிஆர் மாதிரி பேசுகிறோம், நான் டிஆர் மாதிரி பேசுகிறோம், அவ்வளோதான். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். மறக்காமல் அவர் சேனல்லையும் என் சேனல்லையும் ஃபாலோ பண்ணிடுங்க. என் சேனல் மட்டும் பண்ணுங்க, என் சேனல்லையும் பண்ணுங்க. பாய்.